லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், அது எப்படிடா? தாலிதான் உனக்கு வேலையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதோ இவ கழுத்துல நீ கட்டியிருக்க தாலியை இவ கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்னு என்ன நிச்சயம்? இவ நம்ம வீட்டுக்கு வரணும், அங்க வந்து இருக்கணும். இல்லனா இங்கே தாலியை கழட்டி கொடுத்துட்டு போகட்டும். அக்கா, உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய் அனிதா, அவளுக்கு புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்தா என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? நிதானமா பேச அடிதா, இல்லனா யாருக்குமே நல்லதில்ல. பிரச்சனை சரியாகணும்னு தான் நம்ம பேச வந்திருக்கோம். அக்கா, இது எங்க வாழ்க்கை, நாங்க என்ன பண்ண போறோம், ரஜினி எங்க இருப்பா, எப்படி வாழ போறோங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். வேற யாரும் இதுல தலையிட வேண்டாம். என்னால என் குடும்பத்தை விட்டுட்டு வர முடியாது. நான் அங்கதான் இருப்பேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னை மன்னிச்சிருங்கம்மா. புரிஞ்சுதா? இதுதான் இவளோட நிலைமை. இவளால வர முடியாது. இவ வரணும்னு நினைச்சாலும் இவங்க அவளை விட மாட்டாங்க. இதுல இந்த மருமகளாலதான் குடும்ப கோபுரமாக போதுன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. கடைசியில என் தம்பி வாழ்க்கை தான் வீணா போச்சு. அனிதா, அனிதா, ஏன் இப்படி நடந்துக்கிற? ஹலோ, இத நான் உன்கிட்ட கேட்கணும். உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு எனக்கு. எப்படி எல்லாம் நடிச்சு என்ன ஏமாத்தி இருக்க நீ? இல்லடி. பேசாத. அப்போ நான் ஏமாத்தினல்ல, அது கூட பெருசா தெரியல. ஆனா நீ இப்படிப்பட்டவன தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உன்னை நம்பி வந்து நிக்கிறேன் பாத்தியா? ஆமா அனிதா, உன் அறிவு என்ன தப்பானவன்னு சொல்லுது. ஆனா உன் மனசுக்கு தெரியும் ரஜினி யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டான்னு. அதனாலதான் நீ என்ன தேடி தேடி வர. ஓ, இதான் சாக்குன்னு நீ நல்லவன் நீயே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறியா? அப்படி இல்ல அனிதா, நானும் உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் உன்னை தேடி தேடி வரேன். நீ என்ன புரிஞ்சுப்பங்கிற நம்பிக்கை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஈஸியா தூக்கி போட்டு போற விஷயம் இல்லைங்கிற நம்பிக்கை. யாரு உன்கிட்ட என்ன சொன்னாலும் என் ரஜினி வார்த்தை தான் முக்கியம்னு நம்புவியே, அதே மாதிரி திரும்பவும் நிப்பங்கிற நம்பிக்கை. அது நம்பிக்கை இல்ல, நட்பாசை. அது இனிமே இந்த ஜென்மத்துல நடக்காது. இவ்ளோ நீ செஞ்சுட்டு என்ன நம்பன உன்னால எப்படி வந்து நிக்க முடியுது? ஆமா அனிதா, ஏன்னா நான் மனசார உனக்கு எந்த துரோகமும் செய்யல. நீ எப்பவுமே ஏன் இடத்துல இருந்து யோசிப்ப. இப்போ உன் இடத்துல இருந்து பார்த்திபனோட அக்காவா யோசிக்கிறேன். வாழ்க்கை முழுக்க உன் இடத்துல இருந்து மட்டும் எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். நான் அப்படி சொல்லல அனிதா. பார்த்திபனோட அக்காவா இருந்து யோசிக்கிறது தப்புன்னு சொல்றியா? நிச்சயமா இல்ல. நான் எல்லாத்துலயும் ஒரு அக்காவா, ஒரு பொண்ணா, ஒரு தங்கச்சியா தான் யோசிக்கிறேன். உன்னை நான் எப்பவும் தப்பா சொல்ல மாட்டேன். அப்போ நீ செஞ்சிட்டு இருக்கிறது தப்புன்னு ஒத்துக்கிறியா? எனக்காக நீ யோசிக்கவே இல்லைன்னு நீ ஒத்துக்கிறியா? அனிதா, நீ எப்பவுமே என் ஃப்ரெண்டு தான். உன்னை பத்திலாம் நான் யோசிக்கலன்னு சொல்லாத. சரி, சொல்லல. எனக்காக யோசிச்சு நீ என்ன செஞ்சிருக்க? சொல்லு, சொல்லுடி. அது நீ மறுபடியும் என் ஃப்ரெண்டா இருந்து பார்த்தா நான் சொல்லாமலே உனக்கு எல்லாம் புரியும். பார்த்திபன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும்
நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, நான் இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லு. கேட்டா செஞ்சிருவியா? இன்னொரு தடவை நான் உன்னை நம்பி அசிங்கப்படணுமா? இல்ல அனிதா, இந்த தடவை நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். உங்க அப்பா அம்மா யாரு வந்து என் கால்ல விழுந்து தடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நீ என்ன நம்பல அனிதா? சரி, மறுபடியும் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். அதுவும் நீயா தான் கேட்டு வாங்கின, நானா தரல. நான் என்ன கேட்டாலும் செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. கோர்ட்டு கொடுத்திருக்கிற 6 மாசத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில பார்த்திபன் வாழ்க்கையில நீயும் இருக்கக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம். பாப்போம் 6 மாசத்துக்கு அப்புறம் இதே மாதிரி நட்புக்கு கை கொடுக்குறியான்னு. ராதிகா, அக்கா, என்னாச்சு ராதிகா? ஏன் இங்க தனியா நின்னுட்டு இருக்க? எனக்கு எதுவுமே பிடிக்கலக்கா. யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்றத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா உனக்கு தான்க்கா கஷ்டம். எனக்கா? எனக்கு என்ன கஷ்டம்? சொல்லு ராதிகா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அக்கா, அது தயங்காம சொல்லுங்க. நீ இந்த பரிகாரம் அது இதுன்னு பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. ஒருத்தர் மேல இருக்கிற கோவத்தை இன்னொருத்தர் மேல காட்டக்கூடாது. அது தப்பு ராதிகா. பார்த்திபனோட அப்பா அம்மா எந்த தப்பும் செய்யல. அவங்க நம்பிக்கைய நம்ம மதிக்க தானே செய்யணும். உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்திபன் உன்னை நல்லா ஏமாத்துறான். என்ன சொல்ற ராதிகா? ஆமாக்கா, நீ அவங்க அப்பா அம்மாக்காக தானே வந்த. கோயில்ல என்ன சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்க. அதனால அவன் என்ன நினைக்கிறானோ அத பூசாரி மூலமா சொல்ல வச்சிருக்காங்கக்கா. பூசாரிக்கு காசு கொடுத்து நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடவே கூடாதுன்னு சொல்ல வச்சிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு சாதகமா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கக்கா. ஒரு நிமிஷம் என் கூட வா. வாக்கா. பூசாரி ஐயா, ஒரு நிமிஷம் கேளுக்கா. ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னம்மா? கேளுங்க. நீங்க காசு வாங்கிட்டு குறி சொன்னீங்களா? ஐயோ, என்ன இவ இப்படி கேட்டுட்டா? இந்த ஆள் நம்மள பத்தி சொல்லிட்டா. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. அந்த பார்த்திபன் கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு சாதகமா தானே சொன்னீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? உங்க கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சா போதும் இல்லையா? உங்க கேள்வி எனக்கு புரியல பூசாரி ஐயா. உண்மை வேணுமா இல்ல பதில் வேணுமா? ஐயா, என் கேள்விக்கு உண்மையான பதில சொல்லுங்க. சொல்றேன்.
அந்த பையன்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தான் குறி சொன்னேன். நீ இப்ப வாச்சு நம்புறியாக்கா? ஐயா, உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே இங்க வரோம். ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க? அதுக்கு தான் முதல்லயே கேட்டேன், உங்களுக்கு உண்மை வேணுமா பதில் மட்டும் போதுமான்னு. அவன்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அவன் சொன்னது மாதிரியே சொன்னேன். நீ தான் அவன் உயிரை காப்பாற்ற வந்த சக்தின்னு சொன்ன. ஆனா அது உண்மை இல்லை. ஐயா, நீங்க பூடகமாவே பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. காசு வாங்கிட்டு சொல்லியிருக்கீங்க, அப்ப அது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க. எதுக்காக உண்மையை மறைச்சீங்க? சொல்றேம்மா, உண்மையை எப்ப சொல்றேன். நீங்க அவனை காப்பாத்தல, அவன் தான் உங்களை காப்பாத்த வந்திருக்கான். அந்த பார்த்திபன் உனக்கு கடவுள் கொடுத்த வரம்மா. அந்த வரத்தை விட்டுறாதீங்க, அப்புறம் உங்களை அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. இதைத்தான் அந்த தம்பி மாத்தி சொல்ல சொன்னாரு. அதுவும் உங்களுக்காக சொல்லிட்டேன். நீங்க நம்புறவங்க எல்லாம் உங்க நம்பிக்கைக்கு ஏத்தவங்களா இல்ல. நீங்க நம்பாதவங்க தான் உங்க நம்பிக்கையை காப்பாற்ற போறாங்க. நான் வர்றேம்மா. பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இந்த கடவுளோட அருளால தான். அப்போ நாங்க கிளம்புறோம் பூசாரி ஐயா. சரிங்க ஐயா. வரும்போது இருந்த கலக்கம் இப்ப தெளிவாயிருச்சுல? ஆமாங்க, நாங்களும் நிறைவா தான் கிளம்புறோம். என் பிள்ளைக்கு வந்த கண்டத்தை என் குலதெய்வமே நீக்கிட்டா. அம்மா, கடவுள் எப்போதுமே நம்புனவங்களை கைவிட மாட்டாருமா. நம்புங்க. கண்டிப்பா ஐயா. நாங்க வரோம் ஐயா. சரிம்மா, சொன்னதை எப்போதுமே மனசுல வச்சுக்க. அவ துணையா இருப்பா. சந்தோஷமா போயிட்டு வாங்க. நல்லது. அம்மா, நாங்க கிளம்புறோம். ரஜினி, உங்க கூட இருந்து உங்களை நான் பாத்துக்க கூடாதுன்னு நினைக்கல. ஆனா அனிதா சொன்ன மாதிரி என் சூழ்நிலை இதுதாம்மா. உங்களுக்கு எப்ப என்ன வேணும்னாலும் என்ன நீங்க கேட்கலாம். எப்பவுமே நானும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தான். உன் கூட இருக்க எங்களுக்கு குடுப்பனை இல்லை. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு நினைச்சுக்கிறோம். எங்க இருந்தாலும் நீயும் பார்த்திபனும் சந்தோஷமா இருக்கணுமா? எப்படியும் நான் 6 மாசம் தானே, அதுக்கப்புறம் உங்க பையன் உங்க கூடவே தான் இருக்க போறான். அதை நாங்க பாத்துக்கிறோம் ராதிகா. எங்க விஷயத்தை பத்தி யாரும் பேசாம இருக்கிறதா நல்லது. ரஜினி, நான் அம்மாவே அப்பாவை வீட்டுல விட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அம்மா, பரிகாரம் எல்லாம் முடிஞ்சதில்ல, நான் நகையை கழட்டிடுறேன். ஏய் ரஜினி. வேணாமா, கோவில்ல நகையை கழட்டக்கூடாது. ரஜினி, நகை காணாம போனப்போ நாங்க பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அது உங்ககிட்டயே இருக்கட்டும். அது போதுமா? நாங்க வீட்டுக்கு வந்து அப்புறமா எடுத்துக்கிறோம். ஆமாம்மா.
ரஜினி வாமா போலாம். ம் நான் போயிட்டு வரேம்மா. வரேன் அங்கிள். போயிட்டு வாங்க. சரி, நான் கிளம்புறேன் அனிதா. ஏய் திவ்யா, அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ரூம் ரொம்ப தூசியா இருந்துச்சு அத்தை. அதான் நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அறிவு கெட்டவள. ஆனந்த் வந்தா பசிக்குதுன்னு கத்துவான்ல, அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணாம நீ பாட்டுக்கு உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கியா? இல்ல அத்தை, உங்களுக்கு இட்லியும் அவருக்கு பூரியும் நான் செஞ்சுட்டேன் அத்தை. செஞ்சு வச்சிட்டியா? எப்ப செஞ்ச? நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே செஞ்சுட்டேன் அத்தை. நம்ம வேலை வாங்கலான்னு பார்த்தா நம்ம வேலை வாங்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாளே. இவளை என்ன பண்ணலாம்? அம்மா அம்மா, நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் என் புள்ள வந்துட்டான்ல, போய் அவனுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. டேய், அவளை படிக்க விடாம ஏதாவது வேலை செய்ய வைக்கலான்னு பார்த்தா டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுறா. மாமா. ஏய், காலையில இட்லி அரிசி ஊற வச்சிருந்தனே, அரைச்சிட்டியா? அரைச்சிட்டேன் அத்தை. அப்புறம் பாத்திரம் தேய்க்கணும், துணி வேற மடிக்கணும், பூஜைக்கு பூ கட்டணும். அதெல்லாம் எப்பவும் முடிச்சிட்டேன் அத்தை. மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? என்ன செய்யணும்? டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஏன், நீ என்ன பண்ண போற? நாளைக்கு எனக்கு எக்ஸாம். கடைசியா ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணணும். அப்பதான் சூப்பரா எழுதுவேன், நல்ல மார்க் கிடைக்கும். என் கனவு, என் ரஜினி அக்காவோட ஆசை கனவு எல்லாம் நிறைவேறணும்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் படிக்கிறேன். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. சரி, போய் படி. சரிங்க அத்தை. திவ்யா, மா என்னம்மா அவ்வளவு படிக்க போறன்றா, நீயும் போன அனுப்பிச்சு விடுற? டேய், எவ்வளவு ஆர்வமா அவ படிக்க போறா. படிக்கிற புள்ளைய தடுக்கிறது தப்புடா. அவ படிக்கட்டும். மா, நீ அம்மா அப்படி சொல்ற? நானே தாண்டா. பாவம், அவ படிச்சுட்டு போகட்டும், அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். என்னடா பாக்குற? இன்னைக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்ற. நாளைக்கு பரீட்சைக்கு கிளம்புவால, அப்ப பாத்துக்கலாம். அப்பாடா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேம்மா. எங்க நீ அவளை கலெக்டர் ஆக்கி விட்டுருவியோன்னு. அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன மீறி அவ எப்படி கலெக்டர் ஆகுறான்னு நானும் பாக்குறேன். என்ன சகல வாங்கண்ணே. பாத்திபா, மாமா போறத பார்த்தல, 2 பொண்டாட்டியை வீட்டுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அசராம கதையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாண்ணே, என்னாலேயே நம்ப முடியல. பத்மாமா என்கிட்ட அவ்வளவு பாசமா பேசுவாங்க. அவங்க கூட சொல்லல, அத கூட விட்டுறலாம். ரஜினிக்கு தெரிஞ்சோ அவ கொஞ்சம் கூட மூச்சே விடலையே. பொம்பளைங்க கிட்ட ரகசியம் தங்காதுன்னு சொல்றதெல்லாம் சும்மா பாத்திபா. எந்த விஷயத்தை எங்க எப்படி ஃபில்டர் பண்ணி வெளியே விடணும்னு அவங்களுக்கு தான் தெளிவா தெரியும். ஆமாண்ணே, அவங்கள கூட ஏமாத்த அதுக்கு எவ்வளவு திறமை வேணும். இத்தனை வருஷம் அவங்கள ஏமாத்துறது கூட பெருசு இல்ல பார்த்திபா.
உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை சைலண்டா சமாளிக்கிறார் பாத்தியா, அதான் திறமையே. அந்த திறமை இல்லைன்னா 2 கல்யாணம் பண்ண முடியுமா? அத சொல்லு. நம்ம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அண்ணா, நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கும் இன்னொரு பொண்ணு பார்க்கணும் போல இருக்கு. வேண்டாம் சாமி, என் பொண்டாட்டி வெளியே தான் சங்கரி, உள்ளுக்குள்ள அவளும் ஒரு ரஜினி தான். நம்மளால அடி தாங்க முடியாதுப்பா. பாத்திபா பாத்திபா, அங்க பாரு ஆள் வந்திருக்கு. அண்ணா, இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொலங்குமா? பரீட்சை எழுதுறத கூட சாதாரணமா எழுதினாலே பாஸ் ஆயிடுவாங்களாம். அப்படியா? நம்ம வீட்டுல யாருப்பா பரீட்சை எழுத போறாங்க? என்னண்ணா மறந்துட்டீங்களா? நம்ம திவ்யா கலெக்டராக பரீட்சை எழுத போறால. அடடா, திவ்யாக்கு இன்னைக்கு எக்ஸாம் இல்ல, அத நான் எப்படி மறந்தேன்?